Hi, hello and welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 1. இதுதான் first lesson அப்படின்றதால இதில் வந்து DCAக்கான ஒரு introduction மட்டும் உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு. ஏன்னா சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அது படித்தா நம்மளோட ரியல் லைஃப்பில் என்ன மாதிரியான யூஸ் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து படிக்கும்போது என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த லெசனில் DCAக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், முதல்ல DCA அப்படின்னா என்ன? ஏன்னா நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் பார்த்தினா ஒரு பேசிக்கான விஷயம். DCA அப்படின்றது என்னென்னா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் ஒரு டிப்ளமா கோர்ஸ். எதை பற்றி படிக்க போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பற்றி, கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் அப்படின்னா பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமா இன் ஹார்ட்வேர் படிப்பாங்க. ஹார்ட்வேர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன மாதிரி ஃபால்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். பட் நம்ம பிரிக்கலாம் போகிறதில்ல, கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் அப்படின்றதால இந்த கோர்ஸோட பேர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ரைட், வாட் இஸ் டிப்ளமா? டிப்ளமா அப்படின்னா என்ன? டிப்ளமா அப்படின்றது என்னென்னா a certificate awarded by an educational establishment to show that someone has successfully completed a course of study. அப்போ டிப்ளமான்றது ஒரு சர்டிஃபிகேஷன், அவ்வளவுதான். அதை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த டிப்ளமா கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன படிப்பீங்கன்றது அந்த டிப்ளமா சர்டிஃபிகேட்குள்ளேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ரைட், கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பென்ஷன். கம்ப்யூட்டர்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்றது நம்ம பார்ப்போம். முதல்ல வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டோன்னா கம்ப்யூட்டர் இஸ் அ குரூப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்தோம்னா அதுக்கு பேர் கம்ப்யூட்டர். பாருங்கள், இப்போ நான் கையில் ஒரு மவுஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கீபோர்டு இருக்குது, மானிட்டர் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு கேமரா இருக்குது. இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா அதுக்கு பேர் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்ப்யூட்டருக்கான அந்த எக்ஸ்பேன்ஷனை பார்ப்போம். இப்போ COMPUTER அப்படின்னா ஒரு வேர்டு கிடையாது, அது வந்து சுருக்க சொல். அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா C அப்படின்னா காமன் அப்படின்னு சொல்கிறோம், O அப்படின்னா ஆப்ரேட்டிங், M அப்படின்னா மெஷின், P அப்படின்னா பர்டிகுலர்லி, U அப்படின்னா யூஸ்டு ஃபார், Tனா ட்ரேடு, எஜுகேஷன், அப்புறம் ரிசர்ச். இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்குவோம். அப்போது இந்த எல்லா வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சேர்த்து தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. காமன் அப்படின்னா பொதுவாக, காமனாக பொது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆப்ரேட்டிங் அப்படின்னா இயங்குதல் இல்லைன்னா வேலை செய்யறது. மெஷின் அப்படின்னா ஒரு இயந்திரம். பர்டிகுலர்லி குறிப்பாக, யூஸ்டு ஃபார் பயன்படுறது எதுக்காக அப்படின்னா ட்ரேட் வர்த்தகம், ஓகேங்களா, வணிகம் இல்லைன்னா வர்த்தகம். அப்புறம் எஜுகேஷன் அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி. ஸோ இந்த ஏதோ ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆரம்பத்திலே வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுடல. ஸோ இது வந்து காமனாக ஆப்ரேட் ஆகிற ஒரு மெஷின், குறிப்பாக எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ட்ரேட், எஜுகேஷன், ரிசர்ச் அப்படின்றதால அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. காமன் ஆப்ரேட்டிங் மெஷின், பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன், ரிசர்ச். பொதுவாக இயங்கக்கூடிய ஒரு மெஷின், குறிப்பாக எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா வணிகம், வர்த்தகத்துக்காக, கல்விக்காக, ஆராய்ச்சிக்காக. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கம்ப்யூட்டர். ஓகே, இந்த DC என்ற கோர்ஸ்க்குள்ள நம்ம என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம்? சிலபஸ் அப்படின்னா பாடத்திட்டம். அப்போ 1ஆம் கிளாஸ் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா அந்த 1ஆம் கிளாஸ்க்குள்ள என்னென்ன கற்றுக்கணும் அதுக்கு ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் புக்ஸை ரெடி பண்ணுவாங்க. அந்த புக்ஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த DCA அப்படின்ற இந்த கோர்ஸ்க்கு என்ன சிலபஸ், அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்க போகிறீங்கன்றது பார்க்கணும். முதல் விஷயம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படை. மேபி ஒரு சிலர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கலாம், பல பேர்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது அவங்க வராங்க கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா என்ன, இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணுறோம், எப்படி ஆஃப் பண்ணுறோன்றதும் சொல்லி தரணும். ஏன்னா இது டிவி மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ப்ராசஸாக
நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் போடணும், அப்புறம் மானிட்டர் ஆன் பண்ணணும், அப்புறம் CPU ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கூட ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும், உள்ள டேர்ன் ஆஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் தான் பவர் ஆஃப் பண்ணணுன்றது வரைக்கும் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரோட ஒரு ஃபண்டமெண்டல். ஒரு ஃபைல்ஸ்னால் என்ன, எப்படி காப்பி பண்ணுறோம், ஒரு பாட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர்லாம் விண்டோஸ் 7 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வெர்ஷன் விண்டோஸ் 10 அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் தான் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு நாம் செய்கிற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கப்புறம் பெயிண்ட். இந்த பெயிண்ட் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் நல்லா ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா எடுத்த உடனே இந்த மவுஸ் எல்லாம் கொடுத்து நம்ம செய்ய சொன்னோம்னா அவங்களுக்கு செய்ய முடியாது, அந்த கர்சரை கரெக்டாக மூவ் பண்ண முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட்ன்ற அப்ளிகேஷன் கொடுத்து டிராயிங்ஸ்லாம் வரைய சொன்னோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து ஈஸியாக அந்த மவுஸையும் கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் நோட் பேட் அப்படின்றது கீபோர்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குது, அது எப்படி நாம் ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நோட் பேட். அதுக்கப்புறம் வேர்ட் பேட் அப்படின்றதும் நோட் பேடோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ நீங்கள் பார்த்த இந்த 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இந்த 6வதாக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்றது தான் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது யூஸ் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். ஒரு ஆஃபீஸில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வேலையை பார்க்க முடியும். ஈவன் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணணும், ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யணும், ஸ்கூலில் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் அப்படின்றது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கான சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூட ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ண அடுத்தடுத்த விஷயங்கள் வரும், ப்ரெசென்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த விஷயங்களையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், கணக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே ஒரு ஆஃபீஸில் செய்வாங்க அப்படின்னா பெரும்பாலுமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் செய்வாங்க, சிலர் டேலி அப்படின்ற சாஃப்ட்வேரில் செய்வாங்க. இதுவும் கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட், இமெயில். ரைட், இப்போ இன்டர்நெட், இமெயில் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள், இமெயில்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற கான்செப்ட்ஸை பார்ப்போம். இன்க்ளூடிங் பேசிக் டேலியோட. இந்த டிசிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டேலியை நம்ம அட்வான்ஸாக பார்க்க மாட்டோம், பட் பேசிக் லெவலில் ஒரு அக்கௌண்டிங் என்ன எப்படி பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்ற விஷயங்களை முதற்கொண்டு நீங்கள் கற்றுக்குவீங்க. ரைட், இதெல்லாம் கற்றுக்கிட்டா எனக்கு என்ன சார் யூஸு? ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேதர் பண்ண முடியும் இல்லைங்களா? ரைட், இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஒரு இடத்தையுமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் வச்சு ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அந்த இடத்துல போயிட்டு வேலையே பார்க்க முடியும். ஈவன் ஒரு பில்லிங் போடணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பேசிக்ஸாக கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கு அடுத்த கட்டமாக யூஸ் பண்ண முடியும். பெரும்பாலான ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டும் எக்ஸலும் கேட்பாங்க. ஏன்னா இந்த 2 சாஃப்ட்வேரில் அதிகப்படியான ஒர்க் இருக்கும், டைப் பண்ணுறதோ பிரிண்ட் எடுக்கிறதோ அந்த மாதிரி கேல்குலேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே எக்ஸலில். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறீங்கன்னா கம்பல்சரி டேலியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பேசிக் இதுதான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றதால முதல்ல இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த லெவல் ஆஃப் நாலேஜுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுமோ அதை அப்புறம் பார்க்கலாம் நாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் டிசிஏக்கான இன்ட்ரோடக்ஷன். அப்போ டிசிஏ அப்படின்னா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த எக்ஸ்பென்ஷனை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் டிப்ளமா என்ன அப்படின்றது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த டிசிஏ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இவனை போடணும் அப்படின்னா அவனுக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல படித்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருந்தா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சில போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றது கட்டாயமாகவே சொல்லுவாங்க சில கம்பெனிஸில்.
கம்ப்யூட்டர் அதுக்கான எக்ஸ்பென்ஷன். இதை கொஞ்சம் படித்து மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் ஜஸ்ட் இதோட பேரை மட்டும் கூட இப்போதைக்கு மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே ஏறக்குறைய ஒரு 50 to 60 ஹவர்ஸ் ப்ரோக்ராம். அந்த ஒரு 60 ஹவர்ஸ்க்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஹோல் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்றது புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கிளாஸஸில் இதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.